வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா காளியம்மா சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மயில நேரா ஹீரோ கிட்ட சகல என்னாச்சு சகல அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அந்த ஆபத்தான பொருள் கோயில்ல இருக்கிறதா சொல்றாங்க, அது எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த மயிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. சகல என்ன சகல இது, அவ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா போல, இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்றா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, ஆனா அப்பதான் நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த அத்தை கிட்ட சொல்லணுமா. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல வாங்க சகல தேடி பார்ப்போம், கண்டிப்பா அந்த பொருள் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஹீரோவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கரெக்டா எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அப்ப அங்க ஒரு பெரிய மாலை இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்ப நேரா மயிலு கிட்ட அங்க ஒரு பெரிய மாலை இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, சகல சொல்றாரு, ஆமா சகல பெரிய மாலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு. ஹீரோ நேரா அந்த மாலையை எடுக்க, அப்ப ஐயர் நேரா ஹீரோ பார்த்து, ஏன் தம்பி மாலையை ஏன் எடுக்கிறீங்க, இது உங்க மாமா வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு மேல ஏறும் பொழுது இந்த மாலைய கழுத்துல போட்டுக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, இது ரொம்ப முக்கியமான மாலையோ. அவர் சொல்றாரு, ஆமா ரொம்ப முக்கியமான மாலை. அப்ப மயிலு சொல்றாரு, சகல கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாலையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஐயர்கிட்ட, இங்க பாருங்க ஐயரே, இதை விட பெரிய மாலை எங்க மாமாவுக்கு நாங்க கொண்டுட்டு வரோம். இதை கேட்டதும் அவரும் சரி பெரிய மாலை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் மயிலும் சேர்ந்து அந்த மாலைய வெளியில எடுத்துட்டு போறாங்க. இத வந்துட்டு அந்த வில்லி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த மாலையில தானே அத்தை ஏதோ ஆபத்தான பொருளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, இவ்வளவு சுலபமா இந்த மாலையை கண்டுபிடிச்சிட்டானுங்களே அப்படின்னு. ஹீரோ நேரா அந்த மாலையை கொண்டுட்டு போயிட்டு செக் பண்றாரு. பார்த்தா உள்ளார டிக்கு டிக்குன்னு ஏதாவது சத்தம் கேக்குது. இத பார்த்ததும் மயிலு சொல்றாரு, சகல உள்ளார ஏதோ சத்தம் கேக்குது பாருங்க அப்படின்னு சொன்னதோட சத்தம் கேட்டதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பா ஆபத்தான பொருள் இதான் போல அப்படின்னு பிரிச்சு பார்த்தா உள்ளார அதி பயங்கரமான ஒரு பொருள் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. உடனேயே இத கொண்டு போய் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு வெளியில கொண்டுட்டு போறாங்க. கொண்டுட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள வீசிடுறாங்க. அப்ப அந்த பொருள் வந்துட்டு ஒண்ணு இல்லாம போயிருது. அப்ப மயிலு சொல்றாரு, சகல இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக எப்படி எல்லாம் பிளான் பண்றானுங்க பாத்தீங்களா, எப்படியாவது இதுல இருந்து இந்த ஊரை காப்பாத்தணுமாப்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அந்த காளியம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு போன் பண்ணுமா, அவளுக்கு இருக்கு. அதுக்கு மயிலு சொல்றாரு, ஆமா சகல கண்டிப்பா அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவா அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லி இத பாத்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டானுங்களா, என்ன பண்ணாலும் ஈஸியா உண்மையை கண்டுபிடிச்சிட்டானுங்களே, இத உடனேயே அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி சொல்லு மருமகளே அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை கண்டுபிடிச்சிட்டானுங்க அத்தை அப்படின்னு. இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னம்மா சொல்ற. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த நீங்க வச்ச பொருளை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அப்ப காளியம்மா சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணாலும் இவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிடுறானுங்களே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை இந்த பிளான் சொதப்பிடுச்சு, அடுத்த பிளானை எப்படியாவது சீக்கிரம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சரி மருமகளே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோ அந்த ஆபத்தான பொருளை தூக்கி போட்டுட்டு நேரா அந்த வில்லிக்கு போன் பண்றாங்க. வில்லி போனை பார்த்துட்டு, ஐயோ போன் பண்றானே, கண்டிப்பா நம்மள நக்கல் பண்றதுக்காக தான் போன் பண்றான் போல அப்படின்னு போன் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, நீ வச்ச ஆபத்தான பொருள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், இங்க பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ண கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். ஏதாவது ஊர் மக்களுக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க காளியம்மா. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்காம போனை வைடா அப்படின்னு போனை கட் பண்றாங்க. முத்துவும் சிவனாண்டியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு காளியம்மா, வழக்கம் போல இந்த பிளானும் சொதப்பிருச்சுல்ல. அப்ப காளியம்மா சொல்றாங்க, மவனே என்ன பண்ணாலும் சரி அவன் சுலபமா உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தி, அடுத்த பிளான் அந்த ரேவதியை தூக்கி அவளை காலி பண்ணணும். ஏன்னா
அவனை கண்டிப்பா நம்ம பர்சனலா அட்டாக் பண்ணாதான் அவனால வந்துட்டு கஷ்டப்பட முடியும். இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக நம்ம அந்த பிளான் பண்ணணும். உடனே காளியம்மா கேக்குறாங்க, எதுக்காக ரேவதியை தூக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? இதனால என்ன பயன்? அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அவளும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு சம்பந்தமானவதான், ராஜாவோட பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் நின்னு போயிரும். அதோட அந்த டிரைவர் பயலையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும். முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா லவ்வா இருக்காங்க அப்படின்னு சந்திரா சொன்னா. சோ அவனை பர்சனலா பழி வாங்கின மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, அப்ப ஓகே, அப்ப அந்த ரேவதியை எப்படியாவது கூட்டத்துல இருந்து வெளியில வர வச்சு அவளை தூக்கிடலாம். இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முத்து சொல்றாரு, சரி, நான் ஆட்களை ரெடி பண்ணி அந்த ரேவதியை வெளியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். இதை கேட்டதும் காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட இந்த திட்டத்தை பத்தி உடனே சந்திராவுக்கு தெரியப்படுத்தணும். சீக்கிரம் சந்திராவுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, எப்படியாவது அந்த ரேவதி இருக்கால அவளை தனியா கூட்டிட்டு வா, அவளை தூக்குறது தான் நம்மளோட அடுத்த பிளான். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க, நான் தனியா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ரேவதி எல்லாரு கூடயும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இவளை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணுமே அப்படின்னு நேரா அந்த ரேவதிய பார்த்து, ரேவதி ஒரு நிமிஷம் இங்க வாயேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்க சித்தி, என்னாச்சு, என்ன வேணும்? அப்ப ரேவதி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப உனக்கு அந்த ராஜாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி இனிமே நான் அக்கா காரிக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். அதற்காக நான் உனக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், நீ பண்றியா? ரேவதி சொல்றாங்க, அப்படியா சித்தி, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நான் எப்பவுமே உனக்கு நல்லதுதான் யோசிப்பேன், வா அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் இதோ வரேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு பின்னாடி போறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ போயிட்டு அந்த குளத்துல போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளையாருக்கு ஒரு 5 தடவை தண்ணி ஊத்து. இதை கேட்டதும் ரேவதியும் சரிங்க சித்தி, நான் உடனே பண்றேன் அப்படின்னு சொன்னதோட நேரா அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு குளத்துக்கு போறாங்க. அப்ப நம்ம வில்லி என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல யாருமே இல்ல, உடனே அவங்களுக்கு தகவலை சொல்லிடலாம் அப்படின்னு நேரா அவங்க சித்திக்கு போன் பண்ணி, சித்தி, இந்த இடத்துல இவ தனியா இருக்கா, நீங்க மட்டும் இப்ப வந்தீங்க அப்படின்னா இவளை தூக்கிடலாம். காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச 4 ரவுடிங்களை நேரா அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. வில்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தண்ணி தூக்கிட்டு வந்து சாமிக்கு ஊத்தும் பொழுது அங்க 4 ரவுடிங்க இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க யாரு, சித்தி எங்க அப்படின்னு சொன்னதோட அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அப்ப சித்தி ஏதோ நமக்கு தெரியாம பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ண அந்த 4 ரவுடிகளும் நம்ம ஹீரோயினை தூக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போக ஹீரோயின் சத்தம் போட ஹீரோயின் முகத்துல ஒரு மயக்க மருந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல அதுக்கு ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை விடணும் அப்படின்னா உன் புருஷன் இருக்கான் பாரு, அவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லணும். அப்படி அவன் உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னா இப்பவே உன்னை விட்டுறேன், அப்படி இல்லைன்னா உன்னை விட முடியாது. இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக இவங்க எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த கோவில் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு எனக்கு. அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை சும்மா விட மாட்டாரு. அதுக்கு வில்லன்கள் சிரிக்கிறாங்க, இங்க பாரு, நாங்க யாரு அப்படிங்கறத பத்தி உன் புருஷனுக்கு தெரியாது, அதனாலதான் நீ உன் புருஷனை பத்தி ரொம்ப வசதியா பேசிக்கிட்டு இருக்க. இது கேட்டதும் அந்த ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த இடத்த விட்டு இப்ப என்ன மரியாதையா விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, விட முடியாதுரி அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, விட போறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய், இவ வாயில இதையாவது வச்சு அடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாய வந்துட்டு துணியால கட்டி போடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கடா, என்னாச்சு, அவளை தூக்கிட்டீங்களா? ரவுடிங்க சொல்றாங்க, மேடம்,
நீங்க சொன்ன மாதிரி இவளை தூக்கியாச்சு. பந்தத்துல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா, வாயவே மூட மாட்டேங்கிறா. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, அப்படியா, சரி எவ்வளவு நேரம் சத்தம் போடுவாளோ போடட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ காலியாக போறா, அது தெரியுமா இல்லையா அவளுக்கு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ டக்குன்னு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை காலி பண்றதுக்காக தான் உன்னையே இங்க தூக்கிட்டு வந்தோம். உன்னை காலி பண்ணிட்டா அந்த கும்பாபிஷேகம் நடக்காதாம்ல, அதுக்குதான் உன்னை மெனக்கட்டு இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்தோம். இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோயின் சொல்றாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னால அந்த கும்பாபிஷேகம் நிக்க வேணாம் அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஆயுதத்தால தாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே இடத்துக்கு நம்ம கௌசல்யா இருக்காங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி காளியம்மா நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ மறுபடியும் இவ என்ன பிரச்சனைய இழுத்து வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறதுக்காக போன் பண்ற அப்படின்னு தெரியல அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல காளியம்மா சிரிக்கிறாங்க. இங்க பாரு, உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கேங்க, இப்ப உடனே வந்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்க கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் சொல்றது கேளு அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, அவளை எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொன்னதோட காளியம்மா நேரா நம்ம ஹீரோவுக்கு போட்டோ அனுப்புறாங்க. அங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்ததோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ஹீரோ நேரா காளியம்மாளை பார்த்து, இங்க பாரு, என் ஒய்ஃபுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவளை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, அவளை விடணும் அப்படின்னா நான் சொல்றத நீ செய்யணும், ஈஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட காளியம்மாள் சொல்றாங்க, சரி தான் காலம் தாழ்த்தாம போயிட்டு சொல்லு அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இத சொல்றேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ண மயிலு கேக்குறாரு, சகல இப்ப என்னாச்சு சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த காளியம்மா தான் போன் பண்ணா, ரேவதிய தூக்கிட்டு போயிட்டாலாம். இதை கேட்டதும் மயிலு அதிர்ச்சி ஆகுறாரு, சகல ரேவதி இங்கதானே சகல இருந்தா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா இங்கதான் இருந்தா, அதுக்குள்ளயும் அவ தூக்கிட்டு போயிட்டா, ரேவதிய எப்படியாவது காப்பாத்தணும், நான் போறதுக்குள்ள ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், காளியம்மாளுக்கு ஒரே குறிக்கோள், நான் எப்படியாவது அத்தை கிட்ட உண்மையை சொல்லணும், அப்புறம் இந்த கும்பாபிஷேகம் நிக்கணும் அப்படின்னு. இந்த கும்பாபிஷேகம் நடக்க போறது உறுதி, அத்தை கிட்ட நான் உண்மையை சொல்ல போறது உறுதி, ஆனா அவ கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. மயிலு சொல்றாரு, சகல நீங்க பொறுமையா இருங்க சகல, அவளால கண்டிப்பா ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல, கண்டிப்பா அவளால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு பயமா இருக்கு, நான் போயிட்டு உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதோட மயிலு சொல்றாரு, இல்ல சகல நீங்க பொறுமையா இருங்க சகல, என்ன நடக்குமோ அதை பாத்துக்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல, ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு, நான் போயிட்டு உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல இதுதான் உங்களோட முடிவு அப்படின்னா நான் வந்துட்டு தடுக்கல சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் காளியம்மா நேரா அவங்க மருமகளுக்கு போன் பண்ணி, மருமகளே என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க சொல்றாங்க, அத்தை இங்க ஒருத்தன் சரியான பயத்துல இருக்கான், அவன் இருக்கிற பயத்தை பார்த்தா கண்டிப்பா அக்கா காரி கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன், அவனுக்கு அவன் பொண்டாட்டி தானே ரொம்ப முக்கியம், ஏற்கனவே ஒரு பொண்டாட்டிய இழந்துட்டான், சோ கண்டிப்பா இவளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான், அதனால கண்டிப்பா அவன் உண்மையை சொல்ல மாட்டேன். இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு இதை பார்த்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் உண்மையை சொல்ல போறான், அக்கா காரிக்கு இவன் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டத கும்பாபிஷேகமும் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ட்டு தூக்கி வீசிட்டு போக போறா, இதை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு வில்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.